கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் அதன்படி நாம் தியானிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஆமேன், ஆமேன். இந்த இடத்துல பார்க்கிறோம், இயேசு மேய்ப்பன், நாம் அவரது ஆடுகள். அவர் நம்மை குறித்து தான் இதை பேசுகிறார். அவர் கையிலிருந்து அநேக அர்த்தம் உண்டு. முதலாவது இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். ஆடுகளாகிய நமக்கு நல்ல மேய்ப்பனாகிய இயேசு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். நாம் ஒருவரும் கெட்டு போவது இல்லை. நாம் அவர் சொல்றாரு, அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, என் ஆடுகள் கெட்டு போவதில்லை, ஒருவனும் என் ஆடுகளை அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்ளுவதும் இல்லை. அவருடைய கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அப்படி என்றால் அந்த ஆடு முதலாவது அவருடைய கரத்தில் இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது, ஆடுகளாகிய நாம் அவருடைய கரத்தில் இருக்கிறோமா? ஏனென்றால் வேதத்துல சொல்றோம், காலங்கள் அவரது கரத்தில் இருக்கிறது. இந்த உலக மக்கள் சொல்லுவாங்க, வாழ்க்கை நம்ம வாழ்க்கை வாழ்ந்து பார்க்கணும், நம்ம கையில இருக்குதுன்னு. அப்படி கிடையாது. அப்படி சொல்லுகிறவருடைய வாழ்க்கையினுடைய முடிவு எப்படி? நாம் கர்த்தரிடத்தில் நாம் இருக்கும்போது அவருடைய கரத்தில் நாம் இருப்போம் என்ற எண்ணம் நம்ம இடத்துல என்னைக்கு இருக்கணும். நாம் அவருடைய கரத்தில் நாம் இருந்தோம் என்றால், நம்மோடு கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்தால் எப்படிப்பட்ட நன்மைகளை நாம் பெறுவோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நாம் பார்ப்போம். நாம் முதலாவது அவருடைய கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோமா? நாம் கர்த்தருடைய கரத்தில் இருப்போம் என்றால் நாம் அவரிடத்திலிருந்து நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எப்படிப்பட்ட நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? அவருடைய கரத்தில் இருந்தால் அந்த கரம் என்ன செய்யும்? அந்த கரத்திலிருந்து நம்மை பிடிக்கிறது என்றால் சத்துரு, எதற்காக அந்த சத்துரு அவருடைய கரத்திலிருந்து நம்மை பிடுங்கி அவர் பறித்து கொள்ள பார்க்கிறான்? இந்த வசனத்தை தான், இந்த ஒரு வசனத்தை வைத்து நாம் தியானிக்க போகிறோம். அப்போ முதலாவது அவருடைய கரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவருடைய கரம் நம்மை எப்படி நடத்தும்? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 139 வசனம் 10, அங்கேயும் உமது கரம் என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். ஆமேன், ஆமேன். சொல்லுகிறான், அந்த கரமானது நாம் கர்த்தருடைய கரத்தில் நாம் இருக்கும்போது அந்த கரம் நம்மை நடத்தக்கூடிய கரமா இருக்கிறது. அவரது வலது கரம் என்னை பிடிக்கும். அந்த கரம் என்னை நடத்தும் என்றால் அந்த கரம் எப்படி நம்மை நடத்தும்? சங்கீதம் 48:16 வாசிங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள, சதா காலங்களிலும் உள்ள நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமீன். கர்த்தருடைய கரமானது எப்படிமா சதா காலங்களிலும் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. அந்த கரமானது என்ன செய்கிறது? அதனாலதான் சொல்றேன், அந்த பலத்த கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள், அவர் ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்துவார். அந்த கரம் என்ன செய்கிறது? சங்கீதம் 119, 173, நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையா இருப்பதாக. ஆமேன். அந்த கர்த்தருடைய கரமானது நம்மை நடத்துகிறது, மரணபரியந்தம் நடத்துகிறது. அந்த கரமானது நமக்கு துணையா இருக்கிறது. கர்த்தருடைய கரம் நமக்கு துணையா இருக்கும். நாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கும் போது அந்த கரம் நமக்கு துணையா இருக்கிறது. அதனாலதான் எஸ்ரா என்ன சொல்லுகிறான்னு பார்க்கலாம். எஸ்ரா 8:22 வாசிங்க. வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவின் இடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்று, அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்று நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். ஆமேன். எஸ்ரா சொல்றாரு, என்ன சொல்றாரு ராஜாவிடத்துல? வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன்.
அவன்கிட்ட எப்படி கேட்கறதுன்னு வெக்கப்பட்டிருந்தான். எங்கள் தேவனுடைய கரம் அவனுக்கு எவ்வளவு ஒரு நிச்சயம்னா, எனக்கு குதிரை வேணும் சேவகம் வேணும்னு ராஜாட்ட நான் கேட்கறத விட அவனுக்கு ஒண்ணு தெரியும், நான் தனியா போனாலும் சரி, சத்துரு எனக்கு எதிராய் வந்தாலும் சரி, கர்த்தர் என்னோட கூட இருந்தா போதும். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையா இருக்கும் என்று அவனுக்கு தெரியும். கர்த்தருடைய கரம் இருந்தா போதியா, நான் அவரை தேடுகிற பிள்ளைகள் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு அவர் நன்மையை செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மை செய்யும் என்று அறிந்திருக்கிறேன். ஆனா அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேல் இருக்கிறது என்றும் நான் ராஜாவுக்கு சொன்னேன். அவருடைய கோபம் யார் மேல இருக்கும்? அவரை விட்டு விலகுகிறவர்களுக்கு. இவரே தேவன் என்று அறிந்து கொண்ட பிள்ளைகள் நாம் அவரையே பற்றி கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவராகவும் அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறதாகவும், அதே நேரத்துல சத்துரு வந்தான்னா அவனுக்கு சத்துருவுக்கு அவன் விரோதமாக இருக்கிறார். அதனாலதான் இங்கே நம்ம பார்க்கும்போது அவன் சங்கீதம் 118:16 பார்க்கும். அதற்கு முன்னாடி 2-3 வசனங்களை படித்துக் கொண்டு நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 17:7 அவர் என்ன சொல்லுகிறார்னா, உம்மை நம்புகிறவர் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவள் என்றும் உமது வலதுகரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவர். கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, உனக்கு எதிராக ஒரு கூட்டம் வரலாம், ஆனா நாம் கர்த்தரை நம்புகிறவர்களா இருக்கும்போது அவரது வலதுகரம் நம்மை தப்பும் என்று சொல்லுகிறார். அதே சங்கீதம் 139:9-10 வாசிக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் விடிய காலத்துல கர்த்தாவே நான் சமுத்திரத்தின் கடையாந்திரங்களை போனாலும் சரி, உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். அப்படின்னா நம்மளுடைய சூழ்நிலை, சில சூழ்நிலையில பார்த்தா நம்ம கடையாந்திரம், சமுத்திரத்துடைய கடையாந்திரத்துக்கு போன மாதிரி, எப்படி யோனா மீன் வைத்துக்குள்ள போயிட்டான், அந்த அனுபவம் இருந்தாலும் சரி, நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாய், அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய், அவருடைய நாமத்தில் நாம் அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படும் போது அந்த கையானது நடத்தும், அந்த வலதுகரம் நம்மை பிடிக்கும். நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, ஆனா கர்த்தர் அவர்களை கைவிட்டார்களா? எது செஞ்சாலும் சரி அவங்களை கூப்பிடும் போது கர்த்தர் ஆன்சர் பண்ணாரு. இந்த ஜனங்கள் எனக்கு எவ்வளவு நன்மை செஞ்சனே, இவங்க ஏன் என்னை விட்டு விலகி போனாங்க, ஆனாலும் கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை. அதனாலதான் சங்கீதம் 78:54-55 வாசிக்கும் போது, அவர்களை தமது பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லை வரைக்கும் தமது வலதுகரம் சம்பாதித்த இந்த பர்வதம் மற்றும் அழைத்து வந்து, யார? இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் முகத்துக்கு முன்பாக ஜாதிகளை துரத்தி விட்டு, எத்தனை 7 ஜாதி எழும்பி வந்தாங்க அவங்கள அழிக்கிறதுக்கு, தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு அவர்களுடைய கூடாரங்களில் இஸ்ரவேலின் கோத்திரங்களை குடியேற்றினார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அவர்களை செங்கடலை கடந்து அவர்கள் வந்தாலும், எத்தனை 7 ஜாதிகள் வந்து அவர்களுக்கு எதிராய் நின்றாலும் கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது நிமித்தம் அவர்களை எல்லா ஜாதிகளையும் திரட்டிவிட்டு அவங்களுக்கு இந்த கோத்திரத்தாருக்கு இந்தந்த இடம் என்று சொல்லி அவருடைய கூடாரங்களில் இஸ்ரவேலின் கோத்திரங்களை குடியேற்றினார். ஒரே காரணம், ஏனென்றால் கர்த்தருடைய கரமானது அவர்களின் இருந்தது. எங்கே கர்த்தருடைய கரம் இருக்கிறதோ அந்த இடத்தில் கர்த்தர் அவர்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய கரம் பிடிக்கிறது, கர்த்தருடைய கரம் நன்மை செய்கிறது, கர்த்தருடைய கரம் துணையா இருக்கிறது, மரண பரியந்தம் அதை நடத்துகிறதா இருக்கிறது. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 118:16 வாசிங்க. கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். ஆமேன், ஆமேன், ஆமேன். அவரது வலது கரமானது பராக்கிரமம் செய்கிறதா இருக்கிறது. கர்த்தர் பராக்கிரமம் செய்கிறவரா இருக்கிறார். அந்த பராக்கிரமம் அப்படிங்கிறப்ப, அந்த பராக்கிரமம் செய்யும் போது என்ன நடக்கும்? வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அந்த பராக்கிரமம் செய்யும்ங்கிறாங்களே, அந்த பராக்கிரமம் செய்யும் போது என்ன நடக்கும் என்றால், ஏசாயா 42:13 வாசிங்க. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. ஆமென். இல்ல சிஸ்டர், பராக்கிரமம் செய்ய ஏசாயா 42:13 கர்த்தர்
பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். பராக்கிரமம் செய்வார். என்ன பராக்கிரமம் செய்வார்? கர்த்தருடைய வலதுகரம் என்னோட கூட இருக்குன்னா அப்புறம் என்ன பராக்கிரமம் செய்வார் என்று பார்த்தார். அவர் எழுந்து நமக்காக யுத்தம் செய்வார். அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்தால் அவர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல இது ஏன் பிள்ளை, இது என் பிள்ளையோட குடும்பம், இது என்னுடைய சபை, இதுக்காக நான் கர்த்தர் வைராக்கியம் கொண்டிருக்கிறாரு. இஸ்ரவேலுக்காக நானு வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்போ கர்த்தர் அவர் தன்னுடைய பிள்ளைங்கிறப்ப ஒரு பராக்கிரமா அவனுக்கு எதிராய் ஒரு கூட்டம் வரும்போது அவர் சொல்றாரு, முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை அவர் மேற்கொள்ளுவார். அல்லேலூயா. அப்படி என்றால் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும் என்றால் அந்த வலது கரமானது பராக்கிரமம் செய்யும். அதனாலதான் யாத்திராகமம் 15:6 சொல்லும்போது சொல்லுவாரு, கர்த்தாவே உமது வலது கரம், மோசே சொல்லுவாரு, வலது கரம் பலத்தினாலும் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. அப்படி என்றால் கர்த்தருடைய கரத்துக்குள் நாம் இருப்பது பாதுகாப்புன்றது எல்லாருக்கும் தெரியும், சத்துருவுக்கு தெரியும். ஆனா அதை அவன் பறித்து கொள்ள வரும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்னா பராக்கிரமம் செய்கிறவர். நாம் அவருடைய கரத்தில் நாம் இருப்போம் என்றால், நாம் அவருடைய கரத்தில் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால் அவர் ஆடுகளை ஒருவனும் பறிப்பது இல்லை. நாம் அவருடைய கரத்தில் இருக்கும்போது நம்மை ஒருவனும் அவரிடத்திலிருந்து பிரித்து கொள்ள முடியாது. இன்னைக்கு நம்ம ஜெபிப்போம், என்ன, என் குடும்பத்தை, என் பிள்ளைய உம்முடைய கரத்துல நீங்க மறைச்சு வச்சுக்கொள்ளுங்கப்பா. எங்களுடைய சித்தம் வேண்டாம்ப்பா, உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். நீங்க எங்களுக்காக பராக்கிரமம் செய்கிறவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீங்க எனக்கு செய்யணும்னா நான் உங்க கரத்துல இருக்கணும். எங்க வாழ்க்கையில இது நடக்கணும்னா எங்க குடும்பம் உங்களுடைய கரத்துல இருக்கணும். அப்படி என்று நாம் ஜெபிக்கும் பொழுது என் ஆடுகள் பறிக்கப்படுவது இல்லை. நாம் அவருடைய கரத்தில் இருக்கும் பொழுது அவருடைய ஆடுகள் ஒரு நாளும் பறிக்கப்படுவதில்லை. அப்படி இல்லை. ஒண்ணு அவருடைய கரத்துல இருக்கணும். ரெண்டாவது, எப்படி இருந்தால் அது பறிக்கப்படுவது இல்லைன்னு பார்த்தோம்னா நாம் அவருடைய பார்வையில் இருப்பதனால். கர்த்தருடைய பார்வை இருந்தா போதும், அவருடைய பார்வை இருந்தா போதும், சத்துரு பிரிக்க முடியாது. அதுதான் நம்ம வாசிப்போம். ஏசாயா 49:16 வாசிங்க. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. ஆமேன். ஆமேன். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, உள்ளங்கையில வச்சிருக்கிறாரு. என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். நம்ம ஒவ்வொருவருடைய பேச அவருக்கு முன்னாடி இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கர்த்தருடைய கண்கள் பூமியை நோக்கி உலாவிக் கொண்டு வருகிறது. உத்தம இருதயத்தோடு தன்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு வல்லமை செய்யும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியை நோக்கி உலாவிக் கொண்டிருக்கிறதுன்னு பாக்குறோம். அவருடைய உள்ளங்கையில வச்சிருக்கிறதுனால அவர் சொல்ற, உன் மதில்கள் எப்பொழுதுமே முன் இருக்கிறது, உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நம்ம கர்த்தருடைய பார்வையில் நாம் இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில வருது பார்வை இருக்கும் என்றால் அது போதும். அதனாலதான் எசேக்கியா பாருங்க அழுதுட்டு சொல்லும் போது, உமக்கு முன்பாக நான் உண்மையாய் நடந்தேன். முன்பாக நான் கர்த்தர் பாக்குறீங்க, நீங்க பாக்குறப்பா நீங்க பாக்குறீங்கல்ல நான் ஏதாவது செஞ்சேனா. அதனாலதான் அவனால துணிஞ்சு, அவனுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு பாருங்க, தன்னுடைய நிர்பந்தமான வேளையில் தன்னுடைய ஜீவன் போகிறதே என்று தீர்க்கதரிசி சொன்ன போது அவனுக்கு கர்த்தருக்கு முன்பாக, உமக்கு முன்பாக நான் எப்படி இருந்தேன், உங்களுடைய பார்வையில நான் இருக்கிறேனே, எனக்கு ஏன் வந்ததுன்னு கேட்கறதுக்கு என்ன சொல்லலாம், அவனுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அவனுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு கர்த்தர்ட்டே கேட்கறதுக்கு. நான் உங்களுக்காக என்னோட லைஃப் நான் எப்படி நடந்தேங்கிறத நீங்க பார்த்திருக்கீங்க. அப்பனா கர்த்தர் பார்க்கிற ஒரு பிள்ளையாய் நாம் காணப்படும் போது அவர் நமக்கு நன்மை அவன் கேட்கிறான், எனக்கு என்னுடைய வாழ்க்கையில உமக்கு முன்பாக நான் உத்தமனாய் நடந்தேனே, நீங்க பார்க்கும்போது நான் உங்களுக்கு உத்தமமா இருந்தேனே, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஜீவனை நீர் எனக்கு கூட்டி கொடுங்கிறப்ப 10 வருடத்தை கர்த்தர் கூட்டி கொடுத்தாரு நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தருடைய பார்வையில் வெளியேற பெற்றதாய், அவருடைய பார்வையில் நாம் உண்மையும் உத்தமமாய் அவர் பார்க்கும்போது நான் நினைத்தபடி நாம் ஜீவிக்கிறோம் என்பது அவருடைய இருதயத்திற்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதாய் காணப்படும் போது கர்த்தர் என்ன பண்ணுகிறார்னா, அவருடைய பார்வையில் இருக்கும்போது சத்துரு நம்மை பிரிக்க முடியாது.
அதனால அவன் சொல்ற சங்கீதக்காரனுடைய ஆவிக்கு மறைவா நான் எங்க போவேன் அப்பன்னா நம்மளுடைய வாழ்க்கையானது கர்த்தருடைய பார்வையில் இருக்க வேண்டும். பார்வையில் இருந்தால்தான். எசாயா 49:15 வாசிங்க. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமேன், ஆமேன். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவ வேணா அப்பா குழந்தைக்கு பால் கொடுக்கிற அம்மா மறக்கலாம் பிள்ளைய, ஆனா நான் உன்னை மறக்க மாட்டேன். கர்த்தர் காண்கிற தேவனாயிருக்கிறார். அவர் மறக்கிற தேவன் கிடையாது. ஒவ்வொருவரையும் பார்க்கிற தேவனாயிருக்கிறார். சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமேன். நாம் அவருடைய பார்வையில் இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்றாரு? உன் மேல என்ன கண்ணை வைத்து பாக்குறாரு. பார்த்து நீ இப்படி போ, இந்த காரியத்தை செய்யி, இந்த ஊழியத்தை செய்யி, இந்த இடத்துல நீ போய் ஹெல்ப் பண்ணு, இந்த சபையில இரு, இவர்களுக்காக ஜெபி, இந்த காரியங்களை பண்ணு என்று சொல்லி நான் அவருடைய பார்வையில் இருக்கும்போது அவர் நமக்கு போதிப்பார், நடக்க வேண்டிய வழியை காட்டுவார், நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம் கர்த்தருடைய கரத்தில் அவருடைய பார்வையில் இருந்தால் ஒருவனும் நம்மை பறிக்க முடியாது. ஏன்னா அவருடைய கரத்துல நம்ம இருக்கிறோம். யோவான் 10:29 வாசிங்க. ஏன் நம்மை பறிக்க முடியாது? ஏன் நம்மை பறிக்க முடியாது? படிங்க சிஸ்டர். அவைகளை எனக்கு தந்தை என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. ஆமேன், ஆமேன். ஏனென்றால் இந்த ஆடுகளை நம்ம ஒவ்வொருவரையும் இயேசு கிட்ட கொடுத்தவர் யாரு? எனக்கு தந்தை என் பிதா. அவைகளை, இந்த ஆடுகளை எனக்கு தந்தை என் பிதா எல்லாரிலும் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பிதானவன் எல்லாரிலும் பெரியவர். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பொறுத்து கொள்ள ஒருவனாலும் முடியாது, ஒருவனாலும் முடியாது. நாம நம்முடைய ஜீவனை, நம்முடைய வாழ்க்கைய, நம்ம எதிர்காலத்தை ஒருவனும் தொடுப்பிருக்க முடியாது. நாம் பிதாவின் கரத்தில் இருப்போம் என்றால், அப்ப நம்ம நிதானித்து அறிந்து பார்ப்போம், நாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோமா? ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவருடைய கரத்துல இருக்கிறார்கள் என்று. உபாகமம் 33:3 வாசிங்க. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். ஆமேன், ஆமேன். யார் அவருடைய கரத்தில் இருக்கிறார்? யார் அவருடைய கரத்தில்? கர்த்தர் எல்லாரையும் இருக்கிறார். மெய்யாகவே அவர் ஜனங்களை நேசிக்கிறார். உபாகமம் 33:3 அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவருடைய கையில் இருக்கிறார்கள். நீங்களும் நானும் நாம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் கர்த்தர் நம்மை மிகவும் நேசிக்கிறார். அவருடைய பரிசுத்தமாய் நாம் வாழும்போது பரிசுத்தவான்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால், கர்த்தர் பரிசுத்தவான்களை வார்த்தையை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த வார்த்தையினால் அவர்கள் போதனை அடைவார்கள். வார்த்தையை கொடுக்க 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 பாருங்க, அந்த வசனம் நம்மளை உணர்வுள்ளதாய் மாற்றுகிறதாய் இருக்கிறது. அந்த வார்த்தைகளினால் அவர் நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். அதனால் அவருடைய பரிசுத்தவான்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறார்கள். அப்போ நம்ம அவருடைய கரத்தில் நாம் இருக்க வேண்டும். யோவான் 6:39 வாசிங்க. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்ப என்னது? அவர் எதையுமே இழந்து போலங்கிறீங்க? அப்போ கர்த்தருக்கு இழப்பே கிடையாது. கர்த்தருக்கு இழப்பு கிடையாது. ஒவ்வொருவரையும் கூப்பிடுறாரு, ஒவ்வொருவரையும் அவருடைய வார்த்தைகளை கொடுக்கிறாரு. நீ பரிசுத்தமா நட, நான் அவனை நடத்துறேங்கிறாரு. அவரு நான் ஒன்றையும் இழந்து போகிறது கர்த்தருடைய சித்தம் இல்ல. பாருங்க, அவருக்கு எந்த இடத்துலயாவது பிரைட் இருந்ததா? இப்ப பேதுருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவன் கர்த்தரை மறுதலித்தவனா இருந்தான். ஆனா கர்த்தருடைய சித்தம் அவனை இழந்து போறது கிடையவே கிடையாது. அவன் சாப்பாடு இல்லைன்னு சொன்னா அவன் பாட்டுக்கு நெட் எடுத்துட்டு போய், அவன் பாட்டுக்கு வலையை எடுத்துட்டு போய் அவன் மீன் பிடிக்க போயிட்டான். அவன் அடுத்த ஜாப பார்க்க போயிட்டான். அவர் கர்த்தர் திரும்பி வந்து பார்க்கும்போது, பேதுருவே, உன்னை நான் எத்தனை தடவை நீ உனக்கு நான் எத்தனை அதிசயங்களை செய்து பார்த்திருக்க.
அற்புதங்களை செய்து பார்த்திருக்கிற. நான் உனக்கு இவ்வளவு செஞ்சேனே, நீ திரும்பவும் இப்படி போயிட்டு 2 படகு நிரப்புனே, உன் படகை குடுன்னு கேட்டு போதித்தனே, எவ்வளவு அற்புதங்களை பார்த்தேன். என் கூட நீ வந்தப்ப மறுரூப மலையில நான் உன்னை என்ன பாடுபடவும் 3ஆம் நாள் எழுந்திருக்க வேணும், எல்லாத்தையும் நான் உனக்கு சொன்னேனே, இவ்வளவுதானா, அப்போ நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் தரல. நான் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் நான் கடைசி நாளில் எழுப்புவதே கர்த்தருடைய சித்தம் என்றால், கர்த்தர் ஒருவரையும் அவர் இழக்கவே விரும்பல. அவரு பிள்ளைகளே என்ன சொல்றாருன்னா பாத்தீங்கன்னா, அதை எடுத்து வாசிக்க வேணா. அவர் சொல்லுவார், பிள்ளைகளே நீங்க பசியா இருக்கிறீங்களா, இதோ நான் உங்களுக்கு போய் உங்களுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நான் உங்களுக்கு எல்லாம் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல மீனை எடுத்து இந்த பொரிச்சு அவங்களுக்கு தட்டுல வச்சு அவர் பரிமாறுறாருன்னு பாக்குறோம். அப்போ நாம் அவருடைய கரத்தில், அவருடைய பார்வையில், அவருடைய பார்வையில் நாம் இருக்கும்போது அவர் ஒருவரையும் அவர் இழக்கிறவர் அல்ல. நாம் அவரை விட்டு பிரிந்து போறதுதான். ஆனா அவர் பரிசுத்தவானா இருக்கும்போது நாம் அவரிடத்தில் கரத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய சித்தம் நாம் ஒன்றையும் இழந்து போகாமல் கடைசி நாளில் எழுப்புவதே என்னை அனுப்பின கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. அவர் ஒருவரையும் சரி அவர் புறம்பே தள்ளுகிற தேவனே அல்ல. வாசிக்கலாம், யோவான் 6வது அதிகாரம் 37வது வசனம். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆமேன், ஆமேன். நாம் அவருடைய பிள்ளைகளாய் பிதாவானவர் யாரை முன் குறித்தாரோ அவரை அழைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தரை ஒவ்வொருவரும் அவரிடத்துல வருகிறவர்களை பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை. கர்த்தரிடத்தில் நாம் வருந்தோம்னா ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிற தேவனை. எந்த சிச்சுவேஷனா இருக்கட்டும், நம்ம கர்த்தருடைய பாதத்துக்கு போகும்போது, அவருடைய பார்வைக்கு முன்பாய் நாம் போகும்போது, அவருடைய கரத்தில் நாம் இருக்கும் பொழுது ஒருவனும் நம்மை பறிக்க முடியாது. அவர் புறம்பே தள்ளினாதான் நாம் பறிக்கிறதுக்கு. அவர் என்னிடத்தில் வருகிற நான் ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆனா சத்துரு பாருங்க, அவருடைய கரத்திலிருந்து பறிக்கணுங்கிறதான் அவனுடைய சித்தனை. எப்படியாவது அவருடைய கரத்திலிருந்து நம்மை பறிக்க வேண்டும். ஏன் எவைகளை சத்துரு பறிக்கிறான்? கர்த்தருடைய கரத்திலும் அவருடைய பார்வையிலும் இருந்தால் அவர் நம்ம பிரிக்க முடியாது. ஆனா நாம சத்துரு நம்ம பறிக்கணும்னு பாக்குறான். அதனாலதான் நான் ஒருவனு பறிப்பது இல்லைங்கிறாரு. ஆனா எவைகளை சத்துரு பறிக்கிறான் அதை நம்ம பார்க்கலாம். எவைகளை சத்துரு பறிக்கிறான்? மத்தேயு 13வது அதிகாரம் 10வது வசனம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். ஆமென், ஆமென். முதலாவது வசனத்தை பறிக்கிறான். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது, அந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை வரும்போது, ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை உணர்வடைய செய்யும். இப்ப இந்த முதல் 2 பாயிண்ட் பேசின ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் ஒரு வார்த்தை இடைப்பட்டிருக்கும், ஒரு வசனம் இடப்பட்டிருக்கும். நம்ம சிச்சுவேஷன், ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை புடமிடப்பட்டது. அந்த வார்த்தை வரும்போது அது விருதாய் வராது. பேசுகிறது பாவியா காணப்பட்டவங்கள கூட பேசலாம். நான் ஒன்னும் பரிசுத்தவாட்டி கிடையாது, நானும் கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை வரும்போது அந்த வார்த்தை விருதாய், ஆவியானவருடைய வார்த்தை ஒரு நாளும் விருதாய் வராது. அது என்ன வேணுமோ அது ஃபுல்ஃபில் பண்ணணுமோ அந்த வார்த்தையோடு தான் வரும். திரும்ப வரும்போது ஒரு பர்பஸ் இல்லாம வராது. அந்த வார்த்தை வருகிறது என்றால் அந்த வார்த்தை நம்ம பரிபூரணப்பட போறோம், பரிசுத்தப்படுத்த போறோம். அந்த வார்த்தை நம்மை நேர்மையான வழிக்கு நடத்துனா சத்துரு அந்த வார்த்தையை உணர்வடைய செய்யாம நம்மள அப்படியே டிவியேட் பண்ணி விட்டுருவான். அதை தொடர்ந்து நம்ம அதை அப்படியே திங்க் பண்ணி, ஐயோ இன்னைக்கு இந்த காரியத்தை தப்பா ஒருத்தவங்களை பேசிட்டோமே, இன்னைக்கு இந்த வார்த்தையில எப்படி இவங்க பேசுறாங்களே இந்த வார்த்தை, ஐயோ நம்ம செஞ்சது தப்பு, நம்ம இன்னைக்கு உடனே போய் ரெக்கன்சைல் ஆயிடும் அப்படி நம்ம நினைப்போம். நம்ம நினைக்கிறப்ப அத உணர்வில்லாமல் அதை நம்ம செய்ய விடாம நம்மள சத்துரு அந்த வார்த்தையை கேட்டு உணர்வடையாமல் செய்வான். ஆனா அவனுக்கு தெரியும் வசனமானது கிரியை செய்யக்கூடியது என்று சொல்லி. அது கருக்குள்ள பட்டயம், ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற பட்டயம். அந்த வார்த்தைய அவன் நம்ம உள்ளத்துல உணர்வடையாமல் செய்யறது தான் சத்துருவோட நோக்கமா இருக்கிறது. அப்போ சில நேரத்துல பாருங்க, பிரசங்கிப்பாங்க, பிரசங்கம் கர்த்தருடைய வார்த்தை தேவ மனுஷன் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா மனுஷன் என்ன நினைப்பாங்க, ஐயோ இந்த வசனமா இது அவங்களுக்கு தான், ஏன்னா அவங்களுக்கு தானே இப்படி பண்ணாங்க அப்படி நினைக்கும் போது நம்ம உணர்வே வராது. எந்த வசனம் கர்த்தர் என்னோட பேசுறாரு,
இன்னைக்கு உங்களுக்கு 2 கருக்குள்ள பட்டைன்னா இருபுறம் கருக்குள்ள பட்டை கேட்கிற உங்களுக்கும் அந்த வார்த்தை, சொல்ற எனக்கும் இந்த வார்த்தை, ஒவ்வொன்றையும் சொல்லும் போது என்னோட பேசுறாரு. இந்த வசனம் எனக்குன்னு எடுத்துட்டு தான் நான் பேசுறேன். அதே போலதான் உங்களுக்கும் நம்ம வார்த்தை வரும்போது அப்பதான் நம்ம உணர்வடைய முடியும். இது அடுத்தவங்களுக்குன்னு நம்ம உள்ளுக்குள்ள நம்மள அது கழுவாது. அதனாலதான் மனிதர் தனக்கு என்று நமக்குன்னு அந்த வார்த்தையை எடுக்கும்போது, நம்மை ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த வார்த்தையானது நம்மை உணர்வடைய செய்யும். ஏனென்றால் அந்த வார்த்தையை உணரக்கூடிய இருதயம் நமக்கு வேண்டும். உணராது இருக்கும் போது சத்துருவாண்டவன் பொல்லாங்கன் வந்து அந்த இருதயத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதையை பறித்து கொள்ளுகிறான். அவன் வருவது முதலாவது அவன் எடுப்பது வசனத்தை பறிக்கிறான். ஏனென்றால் இந்த வசனம் என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, லூக்கா 4:32 வாசிங்க. அவருடைய வசனம் அதிகாரம் உள்ள இதா இருந்தபடினால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். வசனம் வந்த உடனே நமக்கு அத்தாரிட்டி வந்துடும். வசனம் ஏன்னா பாருங்க, அந்த வசனம் அதிகாரம் இருந்தது. அவர் ஒரு போதனை பண்றப்பயே அதுல அந்த அத்தாரிட்டி பாக்குறாங்க எல்லாரும். இவர் தச்சரோட பிள்ளை, இவருக்கு எப்படி இந்த அளவுக்கு இவருக்கு இவ்வளவு ஆணித்தரமா அவரால் பேச முடியுது அப்படின்னா, அந்த வசனத்தை அவர் இருதயத்துல இருந்ததோடு அவரே வசனம் தான். அந்த வார்த்தையில அதிகாரம் இருக்கும்போது வசனம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல பயம் போயிடும். வசனம் இல்லைன்னா தான் அந்த இடத்துல பயம் வரும். இப்ப இவங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரம் 31வது வசனத்தை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததும் பேதுருவும் யோவானும் அந்த இடத்துல அவனை பிடித்து கொண்டு போவாங்க. நீ என்ன இந்த அற்புதத்தை இந்த ஓய்வெல்லாம் செய்தேன்னு அவனை கொண்டு போய் அந்த எல்லா இடத்துலயும் நின்று கேட்டுட்டு, சரி இவனை மறைமுகமா கண்டிச்சு இனிமேல் இயேசு குறித்து நீ பிரசங்கிக்காத போன்னு சொல்லி அவனை அனுப்பிடுவாங்க. அவன் நான் கர்த்தருக்கு பயப்படுகிறதா பயம், உனக்கு என்ன பயப்படணும்னு சொல்லி அவன் பிரசங்கிக்கிறான். அந்த இடத்துல எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்றாங்க. அந்த ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்குது? அப்போஸ்தலர் 4:31 அவர்கள் ஜெபம் பண்ணும்போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமென், ஆமென். தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தேவ வசனத்தை அவர்கள் எப்படி சொன்னாங்க? தைரியமா. எந்த இடத்துல வாழ்க்கையில எந்த இடத்துல நமக்கு பயம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வசனம். அதிகாரம் இல்லை அப்படின்னா பயம் வந்துடும். பரிசுத்தம் இல்ல அப்படின்னா அந்த இடத்துல வசனம் இல்ல. அப்படி என்றால் வசனத்தை நம்ம வச்சு நம்ம ஜெபிக்கும் போதும், வசனத்தை சொல்லி நம்ம வாழ்க்கையில ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோம். நமக்கு பயம் வருதுன்னா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி, கர்த்தாவே இந்த வாக்கு தத்தத்தை எனக்கு கொடுத்தீங்களே, இந்த வாக்கு தத்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கையில நடக்கணும்னு சொல்லி நம்ம அந்த வார்த்தையை முன்வைக்கும் போது, அது என்ன விதமான நோயா இருந்தாலும் சரி, அந்த வார்த்தை உங்களுடைய தழும்புகளால் நான் குணமாக்குறேன். அந்த வார்த்தை நம்மை குணமாக்குகிறது. சங்கீதம் 107:20 வாசிங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமென், ஆமென். சத்துருக்கு இது தெரியும். அந்த வசனத்தை புடுங்கிட்டோம்னா அவங்களுக்கு பயந்துட்டு அவங்களோட வாழ்க்கை அழிந்து போயிடும், அழிவுக்கு நேரா இருக்கும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அது நம்மை குணமாக்கும், அது நம்மை அழிவிலிருந்து தப்புவிக்கிறது. கர்த்தருடைய வசனமானது நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. நானே வாசிக்கிறேன். சங்கீதம் 119:25 என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டு கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். வார்த்தையை அனுப்புனா போதும், இதோ சொத்தமாவான்னு சொன்னாரு. அந்த நிமிடத்துல அந்த 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன் சொத்தமானான், அவருடைய குழந்தை சொத்தமானான். வார்த்தையை அவர் அனுப்பினால் அந்த வார்த்தை நமக்கு போதுமானதா இருக்கிறது. அந்த வார்த்தை நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. 119:65 கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். எதன்படி? உம்முடைய வசனத்தின்படி. 119:105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. கர்த்தருடைய வசனமானது நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. என்ன செய்யறதுன்னு தெரியல, அவனுக்கு தெரியும். நீ திக்குமுக்காடிட்டு நீ என்ன பண்ணிடுவ, நீ விழுந்துருவ. அதனால உனக்கு அந்த வார்த்தையை அவன் படிச்சுட்டு போயிடுவான். கர்த்தருடைய வார்த்தையை படிச்சுட்டு போனோம்னா பயம் வந்துடும்.
எங்க போறோம்னு தெரியாது. ஆனா கர்த்தாவே எனக்கு என்ன செய்யறதுன்னு இந்த சிச்சுவேஷன்ல தெரியலையே, நான் என்ன நடக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துக்கு வந்து நாம் வேதத்தை வாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, அது கர்த்தருடைய வசனமானது நம் கால்களுக்கு தீபமும் அது பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தையானது அதிகாலையில் நம்ம எழுப்புகிறது. சங்கீதம் 119 147 வாசிங்க. அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். ஆமென். அந்த அதிகாலையில் எழுந்து, அதிகாலையில் கர்த்தர் வசனம் எனக்கு வேணும், அதுக்காக நான் காலையில எழுந்திருக்கிறேன். அதிகாலையில் நம்மை எழுப்புகிறதா இருக்கிறது அந்த வசனம். இவ்வளவு காரியத்தை சேர்ந்து சத்துரு நம்மளை என்ன பண்றான்னா, கர்த்தருடைய வசனத்தை எடுத்துட்டா போதும்னு நம்ம நினைக்கிறான். என்ன, அதனாலதான் யோவான் 5:39 வாசிக்கும் போது தேவ வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதுல நித்திய ஜீவன் உண்டு, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் அவைகளே. இப்ப வசனத்தை வாசிச்சாதான் கர்த்தர் என்னென்னலாம் அற்புதம் செய்தாருன்னு தெரியும். அந்த வசனத்தை பற்றி கொண்டாதான் எனக்கு நித்திய ஜீவன் இருக்குன்ற ஒரு உணர்வு நமக்கு வரும். அதனால அந்த வசனத்தை வாசிக்க முடியாம, வேதத்தை எடுக்க முடியாம சத்துரு பல பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறார். அந்த வசனத்தை வாசிக்கும் போதுதான் நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்காக என்னத்தை செய்யணும், நம்ம எதுக்காக படிச்சாரு, வேதத்தை வாசித்தாதான் தெரியும். சங்கீதம் 2 தீமோத்தேயு 3:16 பார்க்கும்போது தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது, தேவனோட மனுஷன் தெரினவனாயும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாய் இருக்கும்படியாக அந்த வசனம்தான் அவனுக்கு கண்டித்து கொள்ளும், அந்த வசனம்தான் சீர்படுத்தும், அந்த வசனம்தான் நீதியின்படி நம்ம நடக்கணும்னு சொல்லுவோம். எது பிரயோஜனம் உள்ளது, எது பிரயோஜனம் இல்லாதது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது அந்த வசனம். என்ன கிரியை செய்யணும், என்ன ஊழியம் செய்யணும், இந்த ஊழியத்துல நான் எப்படி இருக்கணும், எல்லாவற்றையும் போதிக்கிறது அந்த வசனம். அதனாலதான் தீமோத்தேயுவை பார்க்கும்போது அந்த அதே 3:15 வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவத்தக்கதாக பரிசுத்த தேவ எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். பாருங்க, அவன் விசுவாசத்துல தீமோத்தேயு காணப்பட்டான்னா காரணம் என்னன்னா, சிறு வயதிலிருந்தே அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை, பரிசுத்த வேத எழுத்து அவனுக்கு தெரிஞ்சிருக்கிறது. ஏன்னா விசுவாசத்தினாலே உனக்கு ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ள, ஞானம் எப்படி வந்தது, ஞானமா இருக்கணும்னா அந்த ஞானமுள்ள அந்த பரிசுத்த வேத எழுத்து அவனுக்கு சின்ன வயதுல இருந்தே தெரிஞ்சது. அதுல சத்தியத்தை அறியும் போதுதான் சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். அந்த வசனத்தை தான், அந்த வசனம் தான் என்ன செய்யுதுன்னா, பேதுரு சொல்றாரு, அழிவுள்ள வித்தினால் அல்ல நித்திய ஜீவனுக்கு ஏதுவான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. 1 பேதுரு 1:23 வாசிக்கும் போது சொல்லுகிறார். அப்படின்னா நம்ம அழிந்து போறதா இருந்தோம், நம்மள திரும்பவும் அந்த வித்து, எந்த வித்து, அழிவில்லாத தேவனுடைய வார்த்தையினால நம்மளை ஜெனிப்பித்திருக்கிறார். திரும்பவும் நம்ம வசனத்தினால முழுக்கப்பட்டிருக்கிறோம். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான். அப்படின்னா அவ்வளோ விலையேற பெற்றது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை தான் சத்துருவானவன் பறிக்க பார்க்கிறான். கர்த்தர் முதலாவது அவன் பிரிக்க பார்க்கிறது கர்த்தருடைய வார்த்தையை பிரிக்க பார்க்கிறான். 2வது நம்முடைய ஆசீர்வாதத்தை பறிக்க பார்க்கிறான். அவருடைய கரத்துல நம்ம இல்லைன்னா ஆசீர்வாதத்தை பறிச்சிருவான். பாருங்க, யோபு இவ்வளோ நல்லவரா இருந்தாரு இல்லையா, ஆனா அவருடைய எல்லாவற்றையும் பறித்து கொண்டு போய் விட்டான் சத்துரு. யோபு 1:20 பார்க்கும்போது கர்த்தர் அவர் என்ன சொல்லுகிறார்னா, யோபு தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையில பணிந்து, நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன். நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா போகிற கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய காரியம் அது. ஆனா சத்துருவானவன் அவன் ஆசீர்வாதத்தை பறிக்கிறான். ஆனா கர்த்தர் அதை கைவிடல. யோபுவை கைவிட எந்த விதத்துல யோபு கர்த்தரை விட்டு, அவருடைய வார்த்தையை விட்டு நகடு கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லி அவரையே பார்க்கும்போது யோபு அவர் கர்த்தர் கைவிடல. ஏன்னா அந்த சத்துரு எப்படி நாம மோசம் போக்குற பிசாசு. அதனாலதான் வெளிப்படுத்தல் 12:9 சொல்லுகிறது, வாசிங்க. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய
பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். ஆமீன். அவன் என்னன்னா மோசமாக்குற சத்துரு யோபோட வாழ்க்கையில வந்தது. ஆனா அவன் அந்த சத்துரு நான் நல்லவனா உத்தமனா இருந்தேனே ஏன்னு சொல்லிட்டு அவன் கர்த்தரை அவன் தூஷித்து விடல, கைவிடல. அவன் இப்படிதான் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில அவன் மோசம் பார்க்கிறான். அவன் எப்பேற்பட்டவன்னா உலகத்தை ஏசாயா 14:17 சொல்ற உலகத்தை வனாந்திரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் செய்கிறவன் அவன் அப்படின்னு. அவனுடைய நோக்கம் எல்லாம் அழிக்கிறது தான். அவன் எல்லாவற்றையும் அழிக்க பார்க்கிறவனா இருக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு என்னன்னா, நான் உங்களுக்கு ஜீவனை தருகிறேன் இல்லையா? நம்ம ஒவ்வொருவரும் ரொம்ப ஜெபிக்கணும். பாத்தீங்கன்னா அவ எல்லாவற்றிலும் ஏசாயா நம்ம உலகத்துல இருக்க எல்லாத்தையும் அழிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் ஜெபிக்கணும். ஏசாவோட வாழ்க்கையில ஏசாவும் யாக்கோபோட வாழ்க்கையில பார்க்கும்போது யாக்கோபுக்கு ஏசா அவன் ஆசீர்வாதத்தை பறிக்க வரான், அவனை அழிக்க வரான், ரொம்ப பயப்படுறான். போகும்போது அவங்க அப்பா அம்மா எல்லாரையும் வெட்டி போகும்போது ஜெபிக்கிறான், கர்த்தாவே நான் வந்துட்டு நீங்க தான் என்ன காப்பாத்தணும்னு ஜெபிக்கிறான். கர்த்தர் அவளை 2 மடங்கு ஆசீர்வதிக்கிறாரு. திரும்ப வரும்போது அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ள ஜெபிக்கிறான். போகும்போது எனக்கு ஏசாட்டு காப்பாத்துங்கன்னு ஜெபிக்கிறான், அவன் அழிக்கிறதுல இருந்து காப்பாத்துங்கன்னு ஜெபிக்கிறான். திருப்பி 2 பரிவாரங்களோடு வரும்போது திருப்பி ஏசா வர்றான், கர்த்தாவே இன்னும் என்ன ஏசா அழிச்சிருவானோ அவனுக்கு ஒரு பயம். அவன் அழிக்கல, ஆனா அவனுக்கு ஒரு பயம். தன் ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ள ஜெபிக்கிறான். இன்றைக்கு நீங்களும் நானுமே சரி, ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஜெபிப்பதோடு மட்டுமல்ல, அதை தக்க வைத்துக் கொள்ள நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏன்னா சத்துரு என்ன செய்கிறான்? முதலாவது வசனத்தை அவன் நம்மளிருந்து பறிக்க பார்க்கிறான், 2வது நம்மளுடைய ஆசீர்வாதத்தை பறிக்க பார்க்கிறான், 3வது எண்ணத்தை பறிக்க பார்க்கிறான் என்றால் லூக்கா 10:30 வாசிங்க. இதோட நம்ம முடிக்கலாம். இதோ பிரதியுத்தரமாக இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். ஆமீன். இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த கள்ளன், அந்த சத்துரு என்னத்தை பெரிய பறிக்கிறானா? வஸ்திரங்களை பறிக்கிறான். நாம் வஸ்திரங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த வஸ்திரங்கள், நம்ம வேதத்துல வஸ்திரம்னு பாக்குற போது அந்த வஸ்திரத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ளுகிறவன் தான் பாக்கியவான். வெளிப்படுத்தின 16:15 வாசிங்க. இதோ திருடனை போல வருகிறேன், தன் வானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஆமீன். 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 பாருங்க, திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாய் நிர்வாணமாய் நடவாதபடி வீழ்த்தி கொண்டு இருக்கிற என கர்த்தர் கொடுத்த வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை நம்ம பாதுகாத்துக் கொள்ளுகணும். நமக்கு எல்லாருக்கும் கொடுத்த வஸ்திரம் என்ன? நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை. ஏசாயா 61:10 பார்க்கும்போது, நான் கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினாலும் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கு, மணவாட்டி நகைகளினாலும் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதுக்கும் ஒப்பாக, எல்லாத்துக்கும் ஒப்பானது எது? அவர் ரட்சிப்பின் வஸ்திரம். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தந்தார். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை சத்ருவானவன் நம்மை விட்டு பறித்துக் கொள்ளாத வண்ணம் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். 2வது துதியின் உடை. ஏசாயா 61:3 பார்க்கும்போது, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக அவர் துதியின் உடையை கொடுக்கவோ. அப்ப அந்த துதியின் உடையை நாம் ஒரு நாளும் அதை இழந்து போகக்கூடாது. என்ன செய்யணும்? அதான் எபிரேயர்ல பாக்குறோம். எபிரேயர் 13:15 பார்க்கும்போது, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்தணும். நம்ம முன்னாடியெல்லாம் ரட்சிக்கப்பட்ட காலத்துல துதிச்சுக்கிட்டே போவோம், அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே போவோம். அந்த அனுபவம் எனக்கு இருக்கு. கார்ல ஓட்டுக்கிட்டே போவோம், நின்றுடுமான்னு பார்ப்போம், இல்ல திரும்ப தொடர்ந்து விடும். அப்படியாய் கர்த்தரை துதிக்கக்கூடிய அந்த துதியின் வஸ்திரத்தை நாம் இழந்து போகக்கூடாது. அடுத்த வஸ்திரம் என்னன்னா பொற்சரிகை, பொன் போன்றது. சங்கீதம் 45:13 பார்க்கும்போது, ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ள உடை பொற்சரிகை. அந்த பொண்ணுங்கிறது எதை குறிக்கிறது? விசுவாசத்தை குறிக்கிறது. 1 பேதுரு 1:7 பார்க்கும்போது, அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும்.
அப்ப கிறிஸ்து வெளிப்படும் போது புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் நமக்கு காணப்படணும்னா அந்த விசுவாசம் சோதிக்கப்படும் போது நாம் கர்த்தருக்காக பொண்ணுனாலதான் அது அழிந்து போகிற பொண்ணு எப்படி சோதிக்கப்படுமா? நெருப்புல இல்லையா? அதே போல நம்முடைய வாழ்க்கையில எத்தனை காரியங்கள் வந்தால் நம்ம கர்த்தருக்காக விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும். விசுவாசம் என்ற அந்த பொற்செருகையான வஸ்திரத்தை நாம் ஒரு நாளும் இழந்து கூடாது. அடுத்த வஸ்திரம் சித்திர தையலாடை, எம்ப்ராய்டரி. எவ்வளோ குத்து வெளியில பார்க்க அழகா இருக்கும் எம்ப்ராய்டரி பூ, ஆனா கீழே பாத்தீங்கன்னா அத்தனை நாட்டு இருக்கும். அப்படின்னா சோதனை 45:14 சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் வந்தால் அந்த கன்னிகை எப்படின்னு பார்க்கும்போது அது யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ அப்படியாய் நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனை சோதனை வந்தாலும் நாம் அதை சகிக்கிறவர்களாய் கர்த்தருக்காக நிற்கிறவர்களாய் காணப்படும் போது நாம் அந்த வஸ்திரத்தை நாம் இழந்து போக மாட்டோம். வஸ்திரத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? அசூசிப்படுத்தக்கூடாது. நாம் வஸ்திரத்தை பாதுகாத்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, ஜீவ வெண் வஸ்திரம் உனக்கு தரிக்கப்படும், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண் வஸ்திரம் தருவேன், ஜீவ புத்தகத்துல உங்களுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் பிதாவுக்கு முன்பாகவும் தூதர்களுக்கு முன்பாகவும் உங்களுடைய நாமத்தை நான் அறிக்கையிடுவேன். அப்போ அந்த வஸ்திரம் இருந்ததுன்னா ஐயோ இவங்களுக்கு பெரிய மேன்மை கிடைச்சிருங்க. இந்த வஸ்திரம் இருந்ததுன்னா ஐயோ அவங்க சதாகாலமும் கர்த்தரோட அரசாளுவாங்களே. இந்த வஸ்திரம் அவர்களுக்கு, இந்த விசுவாசங்கிற வஸ்திரம் இருந்ததுன்னா, அவர்களுடைய துதியின் வஸ்திரம் அவர்களோடு இருந்ததுன்னா, ரட்சிப்பின் வஸ்திரம் அவர்களோடு இருந்ததுன்னா அவர்கள் தேவனோடு அரசாளுவாங்களே. அதனாலதான் அவன் சத்துருவானவன் நம்மளை சோதனைகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வந்து நம்மளை தடுமாறி செய்ய அவன் பார்க்கிறான். இந்த வஸ்திரத்தை அவன் எடுத்து போட பார்க்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அந்த வஸ்திரத்தை அசுத்திப்படுத்தாது. சர்தையில சொல்லும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 3, 4, 5 பாக்குறப்ப, ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுத்திப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு, அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடினால் வெண் வஸ்திரம் தரித்து கொண்டு என்னோடே கூட நடப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தரோடையே நடக்கணும்னா அந்த வஸ்திரத்தை நம்ம அசுசிப்படுத்தாது காணப்பட வேண்டும். அந்த வெண் வஸ்திரத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய சோதனை பிரச்சனைகள்ல நம்ம கர்த்தருக்காக நிற்கணும். அப்படி பிரகாசம் உள்ள வெண் வஸ்திரத்தை நாம் தரித்து கொள்ளும் போது அந்த வெண் வஸ்திரம்ங்கிறது எதை குறிக்கிறதுன்னா, அந்த வெளிப்படுத்தல் 19:8 சொல்லுது, அது மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. நாம் நீதி செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நாம் நீதி செய்கிறவர்களாய் காணப்படும் போது அது என்னது? மெல்லிய வஸ்திரம். அந்த மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் நாம் காணப்படுவோம். அதனால நீதி செய்யறத கர்த்தருக்கு எடுப்பான். கர்த்தர் இதெல்லாம் தெரிந்துதான் அந்த வஸ்திரத்தை நாம் இழக்க வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம். அந்த கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாய் அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்ளும்படி தமக்கு தாமே அவைகளுக்காக ஒப்பு கொடுத்தார். நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தினால நம்ம திருமுழுக்கினாலும் அவருடைய ஆவியினாலும் நாம் கழுவப்பட்டு பரிசுத்தமாய் நாம் ஜீவிக்கும் பொழுது நாம் அவருக்கு முன்பாக இருப்போம். இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவன் என்ன செய்யறானா, அவருடைய கரத்துல இருக்கிற நம்ம பிரித்து கொள்ளணும்னு பாக்குறான். அவருடைய கரமானது பராக்கிரமம் செய்யக்கூடிய கரமா இருக்கிறது. ஆனா அவன் பறிக்க பாக்குறான். ஏன்னா வசனத்துல இருந்தாங்கன்னா அவன் வசனத்தை அவன் பறிக்க வேண்டும், ஆசீர்வாதத்தை பறிக்க வேண்டும், வஸ்திரத்தை பறிக்க வேண்டும். அவர்கள் பறிக்க வேண்டும் என்பது அவன் சத்துருடைய திட்டமா இருக்கிறது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நாம் கரத்தில் இருக்கும்போது ஒன்றும் பறிக்க முடியாது. அவருடைய கரத்துல நாம இருக்கணும். அப்படி என்றால் நாம் அவருடைய வேதத்தை நாம் உட்கொண்டவர்களாய் அந்த பராக்கிரமம் செய்யக்கூடிய அவருடைய கரத்தில் நாம் இருக்க வேண்டும், அவருடைய பார்வையில் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அந்த வசனத்துக்குள் நாம் மூன்றப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது ஒரு நாளும் அந்த நமக்கு கூடிய ஆசீர்வாதத்தை அவன் பறிக்க முடியாது, அந்த வஸ்திரத்தை அவன் பறிக்க முடியாது. அதற்குரிய காரியங்களை தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். நாம் ஒருவரும் கெட்டு போவது கர்த்தருடைய சித்தம் கிடையாது. நாம் ஒவ்வொருவரும் அவருடைய கரத்தில், அவருடைய ஆடுகளாய் அவருடைய கரத்தில் இருக்கும்போது ஒருவரும் நம்மை வஞ்சிக்க முடியாது. அல்லேலூயா.